சிலை கடத்தலில் சிக்கியுள்ள தீனதயாளன் வீட்டில் இன்று ஆய்வு செய்த மத்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் மேலும் 9 சிலைகளை கண்டெடுத்துள்ளனர். நூற்றுக்கணக்கான சிலைகளை பதுக்கி வைத்திருந்த தீனதயாளன் வீட்டில் 6வது நாளாக ஆய்வு செய்து வரும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு மற்றும் மத்திய தொல்லியல் துறையினர் இச்சிலைகள் தமிழகத்தின் பல கோவில்களில் திருடப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுவதாக தெரிவித்தனர். ஒவ்வொன்றையும் பார்த்து ஒவ்வொன்றையும் எக்ஸாமின் பண்ணி சிலதெல்லாம் வெரிஃபை பண்ணி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ தட் இன்னும் முழுசாக முடிந்த உடனே என்ன இது அப்படிங்கிறது அவங்க பட்டியல். இதுவரையிலும் பார்த்ததில் பழமையானவை. இதையடுத்து கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் திருடு போன சிலைகள் இங்கு இருக்கலாம் என அவ்வூர் பொதுமக்கள் தீனதயாளன் வீட்டை முற்றுகையிட்டுள்ளனர். எங்கள் ஊரில் சகுந்தல குந்தலாம்பிகை உடனுரை சோழீஸ்வரர் ஆலயம் அப்படின்ற ஆலயம் மிக பழமையான சோழர் காலத்து ஆலயம், சிவன் ஆலயம் இருக்குது. அந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக கடந்த மார்ச் 2015 அன்று கோயிலை டெமாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்காக நாங்கள் கோயிலை கட்டுறதுக்காக கடக்கால் பள்ளம் எடுக்கும்பொழுது சுமாராக ஒரு 13 சிலைகள் கிடைச்சிது. அதில் 6 சிலையை எங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோயிலையும் இன்னொரு 7 சிலையை போய் மாரியம்மன் கோயிலையும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வச்சுருந்தாங்க. அதில் இந்த 6 சிலை முருகர் கோயிலில் இருந்த சிலை திருடப்பட்டு விட்டது. அதற்காக நாங்கள் கம்ப்ளைண்ட் எங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் சங்கராபுரத்தில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறோம். அது கம்ப்ளைண்ட்டு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அவங்க அது ரெண்டாவது இப்போ சிலை திருட்டு விஷயமாக இங்கே நிறைய சிலைகள் கிடைக்கப்பட்டது தகவலை தெரிஞ்சு கொண்டு நாங்கள் எங்கள் சிலை இங்கே அது கூட மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். அங்கே உள்ள ஆய்வு நடக்கிறதுனால எங்களை 2 மணி நேரம் கழித்து உள்ளே விடுவதாக கூறியிருக்கிறார்கள். அங்கே போய் பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் எங்கள் கோயிலில் காணாம போன சிலை இங்கே இருக்குதா இல்லையான்றதை அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். சிலைகளை ஆய்வு செய்து வரும் மத்திய தொல்லியல் துறை அச்சிலைகளின் தொன்மை, சர்வதேச மதிப்பு என்ன என்பது குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட தீனதயாளனிடம் காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அருண் மாணிக்கம், ரெட் பிக்ஸ் நியூஸ்.